கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 13:34. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்பது கொடுப்பது. கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கணும். அப்படி நேசிக்கும்போது ஏதாவது ஒரு கொடுத்து அன்பு கூற வேண்டும். கொடுக்காமல் நம்ம வெறும் வாயில் நம்ம வடை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அதனால் ஒரு பொருளை கொடுத்து நம்ம அன்பு கூறணும். ஏனென்றால் யோவான் 3:16 பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு. அப்படியாக அமெரிக்காவில் ஒரு உண்மையான தம்பதிகள், அவர்கள் கணவன் மனைவியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்மஸ் தோறும் ஒருவருக்கொருவர் கிஃப்ட் கொடுத்து பரிமாறிக்கொள்வார்கள். அப்படியாக கணவனுக்கு கையில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் இருந்தது அவருக்கு. ஆனால் கையில் கட்டக்கூடிய அந்த ஸ்டாப் இல்லை, இந்த ஸ்டாப் கிடையாது, வாட்ச் மட்டும்தான் இருக்குது வெறும். மனைவிக்கு பார்த்திங்கன்னா நல்ல 6 அடி கூந்தல், பொன்மயமான கூந்தல். அந்த 6 அடி கூந்தலை அப்படி அள்ளி முடிஞ்சு கட்டுறதுக்கு ஒரு கிளிப்பு இல்லை. ஸோ இப்படியாக இருந்தாங்க. கிறிஸ்மஸ் வந்தது. மனைவி நினச்சாங்க, கணவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே ஸ்டாஃப் வாங்க போனாங்க. ஆனால் $1 தான் இருந்தது. அந்த ஸ்டாஃபுடைய விலை கிட்டத்தட்ட $30. என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் முடித்திருத்த கடை இருந்தது. அந்த கடையில் உள்ளவங்க யோசனை பண்ணியிருந்தாங்க, என்னம்மா ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க? இல்லை, என்னுடைய கணவருக்கு நான் வாட்சுக்கு ஸ்டாப் வாங்க வந்தேன், என்கிட்ட $1 தான் இருக்குது. இல்லை, நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடி நல்ல அருமையான பொன்முடியாக இருக்குது, நீங்கள் பாப் கட் மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த முடி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு $30 உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்களாம். சரி, கணவனுக்காக எதையாவது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சரி முடியை அவங்களுக்கு கொடுத்துட்டு பாப் கட் மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி பாப் கட் பண்ணிக்கிட்டு அவங்க $30 வாங்கி ஒரு கணவனுக்கு ஸ்டாஃப் வாங்கின்னு வராங்க. இங்கே கணவர் என்ன செய்யுது, மனைவிக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லி அவர் போய் என்ன செஞ்சார், இந்த வாட்சை விற்றுட்டு ஒரு கிளிப்பு, விலையுயர்ந்த கிளிப்பு வாங்கின்னு வர்றார். பாருங்கள், 2 பேரும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வராங்க. இந்த அம்மா அங்கே ஸ்டாப் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாட்ச் இல்லை. அவங்க கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க, முடி இல்லை. ஸோ விலை மதிப்பு அற்ற இந்த பொருள்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு விலை இல்லை, விலை மதிப்பு இல்லை. ஆனால் விலையேற பெற்ற அன்பு அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டது. இருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து விலையேற பெற்ற அன்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்போ இருவரும் பரிமாறிக்கொண்டார்களாம். ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்போம் என்று சொல்லி கொண்டார்களாம். அப்படியாக வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்கே 25ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தை நான் பார்க்கும்போது, ஈசாக்கு மனைவியை எவ்வளவு நேசித்தான் பாருங்கள். ஈசாக்குக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 20 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ஆனாலும் தன் மனைவியை நேசித்து தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்தான். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்தான் என்று போட்டிருக்கு. மனைவியை நேசித்து ஜெபம் பண்ணினான். அவளுக்கு இரட்டை பிள்ளை பிறந்தது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26:8 பார்க்கும்போது அங்கே எவ்வளோ நேசிக்கிறான் பாரு மனைவியை. அந்த அபிமெலேக்கு ராஜா ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான், ஈசாக்கு மனைவியோட விளையாடி கொண்டு இருக்கிறான்னு போட்டிருக்கு. அன்பாக விளையாடி கொண்டு இருக்கிறான், சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதை எதை காட்டுகிறது என்றால் ஒரு நேசத்தை, அன்பை காட்டுகிறது. நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பாக இருந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் கடந்து போக உதவி செய்.
அவர்களுடைய வேலை, வருமான, தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.